மதுரை வழக்கறிஞர் சங்கம் அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். உலகிலே முதல் முறையாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு புதிய கண்டுபிடிப்பு மூலமாக மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு நான் ஒரு கருவியை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியும், அவர்களுக்கு வேலையும் கொடுக்க முடியும். ஒரு அரசாங்கம் செய்ய எந்த ஒரு நாட்டிலையும் நடக்காத ஒரு விஷயத்தை ஜெயபாண்டி நிகழ்த்தி காட்ட இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1200 களவாண்டு வழிப்பறி பண்ணவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பத்திரம் எழுதியிருக்கேன். இதை எங்கள் அக்கா நானும் போய் இதை கொடுக்குறோம் 6 ATJ நீதிமன்றத்தில். இது எதுக்காக கொடுக்குறேன்னா, நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், நான் சிறையிலேருந்து வெளியே போய் 45 நாளைக்குள்ளே கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் 6 ATJ ஒரு வாய்தா கூட சிறையில் இருக்கும்போது எனக்கு வெளி வாய்தா கொடுக்கல. ஆனால் கடைசி வாய்தா ஒரு வாய்தா கொடுத்தது 4/7/2025 அன்று கொடுத்து, அந்த வெளி வாய்தா ஜெயிலுக்குள்ளேருந்து வரும்போது அந்த வெளி வாய்தா ஜெயிலுக்குள்ளே கொடுத்துருந்தால் நான் 45 நாளைக்குள்ளே நான் நிரூபிச்சிருப்பேன், ஏன்னா எழுதி கொடுத்துருப்பேன். அந்த 6 ATJ நீதிமன்றத்துக்கு அந்த பெட்டிஷன் எழுதி வச்சதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஜெயம் ஒன்றும் பெயில் கொடுக்குது. நான் பெயில் கேட்கல, என்னுடைய குற்றப்பத்திரிக்கை கொடுங்க. திருட்டு குற்றப்பத்திரிக்கை தான் கொடுத்துருக்கீங்க, நான் திருட கிடையாது, வழிப்பறி பண்ண கிடையாது. நான் மதுரை கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டேன், என் வழக்கு அதுதான், சைபர் கிரைமை குற்றப்பத்திரிக்கை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். குற்றப்பத்திரிக்கை கொடுத்தது பிறகு இனிய பெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு குற்றப்பத்திரிக்கை உண்மையான குற்றப்பத்திரிக்கை உண்மையான கேஸ் போட்டு கொடுக்காமலே எனக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. பெயில் கொடுத்தது பிறகு நாங்கள் ஒரு நிமிஷம் கூட வச்சிருக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரியப்படுத்தி தாங்க யாராக இருந்தாலும் என்னை பெயில் எடுப்பாங்க. நான் வழக்கறிஞர்கிட்டையும் சொல்லிவிட்டேன், அதிவீர பாண்டிங்கிட்ட, என்னைய பெயில் எதுவும் எடுக்கிறீங்கன்னா என்னை கேட்காம எடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டுருக்கேன். வெளியில் வேறு ஆளுக பெயிலில் போகும்போது சொல்லிவிட்டேன், போய் சொல்லிடுங்க, நம்ம நாள் வரல, இந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறீங்க, என்னை கேட்காம பெயில் எடுத்துடாத அப்படின்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி ஒரு 3 பேர்கிட்டையும் சொல்லிவிட்டேன். என் வழக்கை நானே வாதாடிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு வாய்தாவிலும் பதிவு செய்திருக்கேன். இப்போ 16ஆம் தேதி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 9வது மாதத்தில் இந்த பத்திரத்தை கண்டிப்பாக 6 ATJ நீதிபதி அவர்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு ஜெயபாண்டி 75 நாளைக்குள்ளே பள்ளி மாணவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட்டுறணும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறினால் 1 கோடி ரூபாய் மதுரை 6 ATJ நீதிமன்றத்துக்கு நீ கட்டணும் அவதாரமாக. அதற்கு பிறகு நீ விஞ்ஞானின்னு பேசக்கூடாது, எந்த ஒரு கண்டுபிடிப்பும் நீ கண்டுபிடிக்கக்கூடாது, ஒரு சாதாரண மனிதனாக நீ இருந்துக்கிறணும் அப்படின்னு உத்தரவிட்டார்னா நான் 75 நாளைக்குள்ளே நான் நிரூபித்து விடுவேன். இந்த இதை அவர் பத்திரிகை செய்தி மூலமாக வெளியிட வேண்டும். 16ஆம் தேதி 9வது மாதத்தில் வாய்தாவில், இது 3வது வாய்தா. அதனால் வழக்கறிஞர் அனைவரும் இதை வெளிப்படுத்த வேண்டும். அதேமாதிரி அனைத்து கட்சி, அதாவது புது கட்சியெல்லாம் இது பண்ணியிருக்காங்கள்ல, புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி, ஏப்பா படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி ஒரு சாதாரண இடிஞ்ச வீட்டில் குடியிருக்கிறவன், இந்த மாதிரி வேலை வாய்ப்பு ஒரு மதுரை மாவட்டத்துக்கே கொடுக்குறேன்றான். எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு பள்ளி மாணவர்களுக்கு படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி சம்பளம் கொடுக்கக்கூடியதை
எல்லா கட்சிக்காரர்களும் ஒன்று சேர்ந்து கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டு அதற்கு பிறகு 2016 தேர்தலில் யாருனாலும் போட்டியிடலாம். ஆகையால் இந்த போட்டி நடந்து முடிஞ்ச பிறகு தான் 2016 தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கான் ஜெயபாண்டி என்று மற்ற கட்சிகளுக்கும் நீங்களும் இது மாதிரி நிறைவேற்றுங்கள். தேர்தலில் நிற்காமலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி கோரிக்கையை நிறைவேற்ற இருக்கிறான். ஜெயபாண்டி எல்லோரும் கேட்டாங்க, ஜெயபாண்டி நீ என்ன இதை பதிவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் பதிவு பண்ணல. அப்புறம் எப்படி வேலை வாய்ப்பு சம்பளம் இதெல்லாம் கொடுப்ப பதிவு பண்ணாமல்? எல்லா பேரும் பதிவு பண்ணி தான் கட்சி ஆரம்பித்தாங்க. எல்லா பேரும் முறைப்படி அரசு பணியில் படிச்சுட்டு தான் வேலை பார்க்குறாங்க. அரசு பணியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த கலெக்டர்லேருந்து காவல்துறை அதிகாரியிலேருந்து பொய்யான விஷயத்தை எழுதுகிறாங்க, பொய் கேஸ் போட்டு எழுதுகிறாங்க. இதற்கு எதுக்கு அங்கீகாரமாக படித்து பாஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்து அந்த பொய்யான செய்தி எழுதுவதற்கு, ஜெயபாண்டி மேலே பொய் கேஸ் போடுவதற்கு இப்படி படிக்கணுமா? ஒரு பிள்ளைய ஏதோ ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டா அந்த பிள்ளைகளை ஃபெயில் ஆக்கி விட்றீங்க, பிட்டு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப செக் பண்ணுறீங்க. இது மாதிரி இந்தியாவில் ஏதாலும் அரசியல்வாதி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளை சந்தித்து, ஜெயபாண்டி இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன், நீங்கள் ஒரு விஞ்ஞானியை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு 2026 தேர்தலை நடத்துங்கள். அந்த பையன் 12வது முடிச்சுட்டானாக 7,02,000 கையில் கொடுக்க வேண்டும், 10, 11, 12 படித்தவங்களுக்கு. ஆனால் அதை நான் நிறைவேற்றி காமிக்கிறேன். இதை நிறைவேற்றுவதற்கு 6ATJ நீதிபதி ஐயாட்ட நிதி கொடுங்கண்டா கேட்குறேன். எதுவுமே இல்லை, நீங்கள் வெறும் வாயில் உத்தரவிடுங்க, நான் இதை செய்து முடிக்கிறேன், பத்திரிக்கை செய்தியில் அறிக்கை விட்டு நான் எல்லா ஸ்கூல் மாணவ மாணவிகளை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கப்பா. நீங்கள் 1000 ரூபா போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய காசை நான் எதாவது எடுக்க முடியுமா என்று கேட்டுவிட்டு இந்த கண்டுபிடிப்பை 16 வழிமுறைகளை இதை உருவாக்க வைக்க போகிறேன். PhD படித்தவங்க அனைவரும் நீங்கள் இது பாருங்கள். இதை குறித்து நான் கலெக்டருக்கு கொடுத்துருக்கேன், மனு கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இந்த கலெக்டர் கொடுத்ததை மறுபடியும் இந்த 5 நீதிமன்றத்துக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். இதவும் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. ஆகையால் இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டெல்லாம் 16ஆம் தேதி 9வது மாதம் கூப்பிட்டு ஜெயபாண்டி என்ற ஒரு நபர் இந்த மாதிரி சிறைக்குள்ளே இருக்கும்போது கோரிக்கையை கொடுத்துருக்காரு. இப்போ நான் சிறைக்குள்ளே இருக்கும்போதுலேயே எனக்கு அந்த 6ATJ அந்த மனுவை வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்க, வெளிவாயுதாவில் நான் 45 நாளைக்குள்ளே நான் நிரூபித்து காமிச்சிருப்பேன். இப்போ ஜெயபாண்டி உண்மையானவனா பொய்யானவனான்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கண்டுபிடிப்பு மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் கொடுக்க போது, 10, 11 படித்த மாணவ மாணவியர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க போகுது. இந்த கருவி, இந்த ஒரே கருவியை 16 வடிவத்தில் உருவாக்கி காமிக்க போகிறாங்க நேரடி ஒளிபரப்பில். ஆகையால் 75 நாளைக்குள்ளே இந்த பொருள் பயன்பாட்டுக்கு வரும். அதுபோக இந்த பொருள் அறிமுகப்படுத்தின பிறகு மதுரை முழுவதும் தேசிய கொடியை எல்லோரும் ஏற்றுவார்கள். தேசிய கொடியை எல்லோரும் ஏற்றுவார்கள். அந்த தேசிய கொடியை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, வித்தியாசமாக, யாருமே இது நாள் வரைக்கும் தேசிய கொடியை இப்படி பறக்க விட்டதில்லை என்று அதை நிரூபித்து காமிப்பான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. சுதந்திரம் வாங்கிய காலத்திலேருந்து இன்று வரைக்கும் ஒரு தேசிய கொடியை இந்த மாதிரி ஒரு முறையில் பறக்க வைத்து ஜெயபாண்டி நிரூபித்து காமிச்சான். அதே தேசிய கொடியை எரிச்சது எதுக்காக எரித்தேன்? EVM மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும் என்று எரிச்சிருக்கிறேன். அதனால் சைபர் கிரைம் படித்து ட்ரைனிங் எடுத்து ஒருவனை வீட்டில் கைது பண்ண முடியாமல்
ஃபோன் பண்ணி ஜெயபாண்டி எங்கே இருக்கன்னு கூட கூப்பிடாமல் நீங்கள் கைது பண்ணியது, அதாவது நான் ரோட்டில் நடந்து போகும்போது கைது பண்ணுறீங்க. நான் என்ன வீடு வாசல் இல்லாதவனா? இந்த தேதி, இந்த நம்பரும், இந்த பேனாவில் எழுதியிருக்கிற நம்பரும், இந்த 2 நம்பர் அடிப்படையில் கேஸு. இது வந்து மயிலா அடிஷ்னல் கோர்ட் தருமபுரியில் இருக்குது இந்த செல்லு. இந்த செல்லு வந்து சைபர் கிரைம்கிட்ட இருக்குது. இந்த செல்லு தல்லாவளை போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட இருக்குது. இந்த ஓடிபி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இப்போ எங்கள் அக்காவுடைய ஆதார் கார்டில் தான் நான் வந்து செல் நம்பரே வாங்கியிருக்கேன். அதனால் இந்த 5 நீதிமன்றமும் முன்னிலையும், இந்த 5 நீதிமன்றம் பேரம்பேத்திகள், மதுரையில் உள்ள வழக்கறிஞருடைய பேரம்பேத்தியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பொருள் 16 வடிவத்தில் உருவாக்கி இது நேரடி ஒளிபரப்பில் இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் உள்ள அனைத்து காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்து அவங்களும் பொருள் தயாரிக்க முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு, PhD படிக்கக்கூடியவர்கள். இந்த பொருள் எந்த பொருளோடு இணையும் என்று சொன்னீங்க என்றால் 10,000 ரூபா பரிசு சொல்லியிருக்கேன். 16ஆம் தேதி 1,70,000 ரூபா என் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு நிரூபிச்சாச்சுன்னா அவங்களுக்கு நான் பணம் கட்ட தயாராக இருக்கிறேன். செல்லூர் மேலத்தோப்பு சந்திரமாரியம்மன் கோயில்கிட்ட ஒரு சாமியான கொட்டரை போட்டு அவங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. நாளைக்கு 16ஆம் தேதி ஜெயபாண்டி மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு நிரூபிச்சாச்சுன்னா அந்த வழக்கறிஞருக்கு 1,70,000 ரூபா கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் ஒரு சாதாரண கூலி வேலை பார்க்குறேன். செல்ஃபோனோட கடை வாங்கி தான் நான் வாங்கியிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பேசுவோம். PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்.